அம்மா. எந்திரிச்சிட்டியா? வா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. போ. பாத்து. அம்மாடி, பாத்ரூம் போனோம்மா. வாங்க. போதும்மா. சாப்பிடுங்க பாட்டி கொஞ்சம். இந்தாங்க. பாட்டி உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ். குடிங்க. அம்மாடி, நீ கொஞ்சம் குடிச்சிட்டு குடுறா. உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை, குடிங்க. சக்தி. என்ன மன்னிப்பியாமா நீ? பாட்டி எதுக்கு பாட்டி மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? நான் உனக்கு எவ்வளவோ கொடுமை பண்ணிருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன ஒரு குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறியம்மா. உனக்கு நான் எப்படிமா நன்றி சொல்லுவேன்? நீங்க எதுக்கு பாட்டி எனக்கு நன்றி சொல்லணும்? நானும் உங்களுக்கு பேத்தி தானே. என் பாட்டிக்கு செய்யறதா நான் நினைச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா, ரொம்ப பெரிய மனசு. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்மா. சரி, படுத்துக்கோங்க பாட்டி. ப்ரோ, நான் ரெடி. இந்த ரெடிடா, நானும் வந்துடுறேன். மீனாட்சி, மீனாட்சி, என்னாச்சு? என்னாச்சு மீனாட்சி? தெரியலங்க. டேய், அவளே வாந்தி எடுத்துட்டு இருக்கா, அவகிட்ட போய் ரைமிங்கா பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி, நான் ரைமிங்லாம் ஒன்றும் பேசல. டேய், பேசாம இருடா. அம்மாடி, என்னாச்சுமா? தெரியல கிளவி, பாட்டி. நான் கேட்டதானே இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க. என் பொண்டாட்டி நானே கேட்டுக்கிறேன், நீ கிளம்பு. நீ கிளம்பு, நீ போடா போடா. நான் இவளை கூட்டிட்டு போறேன். வாமா, நீ வா, வாமா. என்னம்மா பண்ணுது? சரி, அப்படி போய் உட்காரு. பாட்டி, என்ன பாட்டியாச்சு? டேய், போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. சரி. சரி சரி. இந்த பாட்டி குடு, குடிமா. மீனாட்சி, மீனாட்சி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னன்னு தெரியலம்மா, வாந்தி எடுத்துட்டா. வாந்தி எடுத்தாளா? ஏன் மீனாட்சி, ஏன் வாந்தி எடுத்த? என்னடி ஆச்சு?
இப்படி திடீர்னு வாந்தி எடுத்தா மனசெல்லாம் பதறுதுல்ல. சும்மா அத்தை, மீனாட்சி ஏன் வாந்தி எடுத்தானே எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அம்மா, ஏதாவது கெட்ட வாடையை ஸ்மெல் பண்ணிருப்பா, அதான் காரணமா இருக்கும். இல்ல மீனாட்சி? இல்லங்க அக்கா, ஏதாவது பழசு வீணாயிடக்கூடாதுன்னு சாப்பிட்டியா? இல்லையே. அப்புறம் ஏன்க்கா வாந்தி எடுக்கிற? நேத்து நைட்டு நான் சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் போய் மோர் கலக்கி கொண்டு வரேன், அதை குடிச்சா சரியாயிடும். அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை. நான் மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். மீனாட்சி நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா மீனாட்சி. டேய், ஒரு நிமிஷம் இருடா. கைய காட்டு. இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? மீனாட்சி ஏன் வாந்தி எடுத்தான்னு யாருக்குமே தெரியல. ஏன் மீனாட்சி, நீ ஒரு புள்ளைய பெத்திருக்க, உனக்கு கூட ஏன் வாந்தி எடுத்தேன்னு தெரியல? டேய் சுந்தர், ரெண்டாவது புள்ளைக்கு நீ அப்பாவை போறடா. மீனாட்சி, என் செல்லம். பாட்டி, என்ன சொல்ற? ஆமாடா, மீனாட்சி வயதுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஐயோ மீனாட்சி. நீ இப்படி வந்துதாண்டா அவ இப்படி ஆயிருக்கா. ஓ பாட்டி. மீனாட்சி, இந்த வீட்டுக்கு நீ இன்னொரு வாரிசா கொடுக்க போற. இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க அத்தை. டேய், வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் ப்ரோ. கங்க்ராட்ஸ் அக்கா. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் சுந்தர். தேங்க்யூ சக்தி. சுந்தர், கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. மீனாட்சி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஷாதிகா, டாடி, இன்னைக்காச்சும் எனக்கு தம்பி பாப்பா கிடைப்பானா டாடி? கண்டிப்பா கிடைப்பான் சொல்லும். நம்பிக்கையா இரு. போலாமா? வா. சார். வணக்கம். வாங்க வாங்க. ஹலோ சார். உட்காருங்க, உட்காருங்கம்மா. எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் அருளால நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் அருளால நாங்க நல்லா இருக்கோம். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல சார், ஒன்றும் வேண்டாம். இல்ல தண்ணியாவது குடிங்க. சாரதா, குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க. தண்ணி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம். இவங்க பேர் சாரதா, புதுசா இங்க சேர்ந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க.
இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பொறுத்துக்கோங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. ஓ, அவங்களா? சார் நாங்க புரியுது, நீங்களும் இங்க பலமுறை வந்துட்டு போயிட்டீங்க. ஆனா இங்க கொண்டு வந்து போடுற எல்லா குழந்தைங்களுமே பெண் குழந்தையா தான் இருக்கு. நாங்க என்ன பண்றது? ஓ, குழந்தையை தேடிதான் இவங்க வந்திருக்காங்களோ? வருத்தப்படாதீங்க. கடவுள் இவ்வளவு நாள் காக்க வைக்கிறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுக்கு இல்ல சார். இங்க பாருங்க, உங்க யோசனை எனக்கு புரியாம இல்ல. நீங்க வளர்ந்த குழந்தை வேணான்னு சொல்றீங்க. ஆமா சார், அவனுக்கு விவரம் தெரியும். இத்தனை நாளா ஆசிரமத்துல வளர்ந்த அவங்கிட்ட நாங்க தான் அப்பா அம்மான்னு சொன்னா அவன் மனசார எப்படி ஏத்துக்குவான்? அது மட்டும் இல்ல, நாங்க கேக்குறதே எங்களுக்கு அப்புறம் எங்க சாதிக்காக்கு ஒரு சகோதரனும் எங்க சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக தான். ஃபியூச்சர்ல அந்த பையன் ஒரே மாதிரி இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? இதே ஒரு சின்ன குழந்தைய தத்தெடுத்தா அவன் வளரும் போதே எங்களை அப்பா அம்மாவா நினைப்பான். அதுக்காக தான் சார் சொல்றோம். இதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல சார். ஆனா குழந்தையில கூட பெண் குழந்தைய தானே வெறுக்கிறாங்க. ஆண் குழந்தைய கஷ்டப்பட்டாலும் தன்னோட தானே வச்சுக்கிறாங்க. பார்க்கலாம், நீங்க கேட்குற மாதிரி குழந்தை ஏதாவது கிடைக்கும். அப்படி கிடைச்சா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்களை மாதிரி பெரியவங்க ஆசிரமத்துக்கு டொனேஷன் தரதா சொல்லி வர சொல்லிருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை சுஷ்மா. கவலைப்படாதீங்க, நிச்சயமா குழந்தை கிடைக்கும். வாங்க போலாம். சார், ஏன் சார் கண் கலங்குறீங்க? எங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன். எங்களுக்கு பண வசதியில எந்த குறையும் இல்லை. ஆனா ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் வேணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஆசைக்கு மட்டும்தான் இருக்கு, ஆஸ்திக்கு இல்ல. ஏன், என்னாச்சு சார்? என் மனைவிக்கு கர்ப்பப்பை வீக்கா இருந்தோம், அல்லாஹ் அருளால எங்களுக்கு குழந்தை உண்டாச்சு. ஆமாமா, அதுவும் ரெட்டை குழந்தை. ஆனா எங்க துரதிருஷ்டம், பிறக்கும் போதே எங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை இறந்துருச்சு. எனக்கும் அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் எங்களுக்குன்னு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு இப்படி ஆசிரமமா சுத்துறோம். ஆனா எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லை. உண்மைதான், உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுதான். ஆனா அதுக்கு காரணம் நீங்க இல்ல. என்னம்மா சொல்றீங்க? நீங்க ஏன் வேற குழந்தைய தேடணும்? உங்க குழந்தையே இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. உங்களுக்கே ஒரு ஆண் வாரிசு இருக்குன்னு சொல்றேன். அதுதான் இறந்துருச்சு. சார், இல்ல சார், உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கு. அப்போ இறந்தது அது உங்க குழந்தை இல்ல. நீங்க டெலிவரிக்கு வரும்போது அதே ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்கு வந்த இன்னொரு பொண்ணோட குழந்தை. என்னம்மா குழப்புறீங்க? நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல தானே டெலிவரி ஆச்சு? நானும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஆயா வேலை செஞ்சேன். நீங்க அங்க பிரசவத்துக்கு வரும்போது நானும் அங்கதான் இருந்தேன். அம்மா, கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோமா, எல்லாம் சரியா போயிடும்.
அழாத அழாத. நீங்க வேணா என்ன மறந்துருக்கலாம், ஆனா என்னால உங்களை மறக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி. என்ன நடந்துச்சு? அன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு வந்தது 2 பேஷண்ட் தான். அதுல உங்களுக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. இன்னொரு பொண்ணுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனேயே செத்து போச்சு. அப்போ எங்க ஆண் குழந்தை? சொல்றேன் சார். பாவம் அந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அந்த பொண்ணுக்கு புருஷன் இல்ல, தனியா தான் டெலிவரிக்கு வந்தா. டெலிவரிக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலையே தான் வசப்படுத்திக்கிட்டா. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் பாசமா பேசி அவ பழகுனா. அவளோட எதிர்காலமே அவளுக்கு பிறக்க போற குழந்தைதான்னு சொன்னா. ஆனா பாவம், அவளுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. பிறக்கும் போதே அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஆனா அவ அப்ப இருந்த உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் குழந்தை இறந்தத சொன்னா அவ உயிருக்கே கூட ஆபத்தா ஆயிடும்னு ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கிட்டாங்க. அதுக்கு ஏற்கனவே குழந்தை வேற இறந்துடுச்சு, இதுல அவளும் செத்துட்டா. ஒரு உயிரை காப்பாத்த வேண்டியது டாக்டரோட கடமை. அதனால உங்களுக்கு பிறந்த குழந்தைய அவளுக்கும், அவ குழந்தைய உங்களுக்கும் மாத்தி வச்சிட்டோம். அதுக்கு நானும் ஒரு காரணம். என்ன மன்னிச்சிடுங்க. என்னமா பேசுறீங்க நீங்க? எங்களெல்லாம் கேட்காம எங்க குழந்தைய நீங்களே எப்படி மாத்துவீங்க? அப்ப இருந்த சூழ்நிலையில அதுதான் சரின்னு தோணுச்சு. டாக்டர்ஸும் அதே முடிவை தான் எடுத்தாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில குழந்தை இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை இல்லனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தெரிஞ்சது. அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க.